எந்த வேத வசனத்தையும் நான் தனியாக தியானித்து நான் தனியாக வேத வசனத்தை நான் வியாக்கியானம் பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் கள்ள போதகர்களாக இருப்பாங்க. ராங் இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும். நான் சொல்கிறது சரியாக தப்பா அப்படின்னு எப்படி தெரியும்னா, இப்போ உங்களுக்கு முன்னாடி ஐயா இருக்கீங்க, நீங்கள் அனுபவப்பட்டிருக்கீங்க. உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதை சீர்தூக்கிக்கு பார்க்குறீங்க. அதை சீர்தூக்கி பார்க்கும் பொழுது இல்லைங்க, நீங்கள் சொல்கிறதுல கொஞ்சம் சரியில்லை, இது சுயமான தோற்றமான நீங்கள் எங்கேயோ இடையில கொண்டு வர்றீங்க, இது இப்படி வரலை அப்படின்னு சொல்லி என்னைய நிதானிக்கிறது யார்? பரிசுத்த ஆவியானவர் இன்னொரு தேவ மனுஷன் மூலம் தான் நிதானிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நேரடியாக சொல்கிறாரு. சில பேர் சொல்கிறாங்க எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று. எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது பரிசுத்த ஆவியா அசுத்த ஆவியான்னு எப்படி தெரியும்? இன்னொருத்தர் என்ன சொன்னாதான், காரியத்தில் முதலே பேசுகிறவன் நியாயத்தில் போல காணப்படுவான், பிறனும் அவனை நியாயந்திருக்கிறான். ஆக சரியான இன்டர்பிரிட்டேஷன் எங்கன்னா இந்த நம்ம உட்கார்ந்து இப்படி செய்கிறோம்ல, எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடியதான் என்ன சொல்லுவீங்க? அது ஆவியானவர், அதாவது அந்த ஆவி டேலி ஆகும்னு சொல்லுவாங்க. ஆவியானவர் ஆமாம், அந்த டேலி ஆகுது, நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்குதுன்னா டேலி ஆகுது அப்படின்னு, அதாவது சரியானபடி உங்களுக்கும் எனக்கும் ஒத்து போகுது அப்படின்னு சொல்லும்போது இந்த வேத கருத்துக்கள். ஆக வேத கருத்துக்கள் ஒருபோதும் மனுஷரிடத்திலிருந்து பிறந்தது அல்ல. மனுஷரிடத்திலிருந்து பிறந்ததெல்லாம் கட்டுக்கதைகள். எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும். அது வெளிப்படுத்தப்பட்டது சரியா அப்படின்னு யோசிக்கணும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாக இராது என்று நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்கிறார்? அடுத்ததாக, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்தில் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஆக தீர்க்கதரிசிகள் ஒரு ஊடகமாக இருந்தாலும் அவங்க மூலம்தான் இந்த வேத வசனமானது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை ஏன் ரொம்ப ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல அவர் சொல்ல வேண்டியது இருக்குது? ஏன் இந்த நிருபத்தினுடைய பின்னணியில் இதை ஏன் இவர் தெளிவாக சொல்ல வேண்டியது இருக்குது? இதனுடைய பின்னணியில் இதுக்கு முக்கியத்துவம் என்ன? இந்த 2-3 வசனங்கள் அவர் சொல்கிறதுக்கு முக்கியத்துவம் என்ன? தப்பாக எடுத்துக்கக்கூடாதுன்ற அந்த வார்னிங், இதில் தப்பாக எடுத்துக்கக்கூடாது, தவறான உபதேசங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றிய தவறான போதனைகள் வந்துகிட்டு இருந்த காலத்தில் சொல்லிட்டு அதை தடுப்பதற்கும் அந்த காரியங்களை நம்பாமல் நீங்கள் உண்மையை நம்பணுன்றதுக்காகவும் பேதுரு எழுதுறாரு. சொல்கிறேன். நம்ம அந்த கடந்த நிகழ்ச்சியை நம்ம பேசும் பொழுது நீங்கள் எழுதின வேதம்லாம் உண்மையா அப்படின்னு ஒருத்தங்க கேட்குறாங்க. இன்னொருத்தங்க சொல்கிறாங்க அப்போஸ்தலர்கள்லாம் மாற்றிட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது என்ன? அப்போஸ்தலர்கள் மாற்றவே இல்லை. உடனே சொல்லாங்க அங்கே தப்பு இருக்குது, இங்கே தவறு இருக்குது, இங்கே இப்படி எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய ஏற்பாட்டு காரியத்தை எடுத்துக்கொண்டு இப்போ பேசுகிறாங்க நிறைய காரியங்களில். பழைய ஏற்பாட்டில் இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது, மக்களை எல்லாம் கொன்று போட்டார் உங்கள் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் எடுத்து பேசுவாங்க. ஆண்டவர் அப்பொழுதும் கொள்ளக்கூடியவர் அல்ல, இப்பொழுதும் கொள்ளக்கூடியவர் அல்ல. அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார், அவர் உயிர் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அவர் இன்னும் சில பேர் சொல்லுவாங்கன்னா பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் இருந்தது, புதிய ஏற்பாட்டில் கிருபை இருந்தது அப்படின்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பழைய ஏற்பாட்டிலே கிருபை தான் இருந்துச்சு. இப்போ இந்த எகிப்திலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரும் பொழுது அவங்க நியாயப்பிரமாணத்தை செய்ததுனாலே அவர்களை ஆண்டவர் கொண்டு வந்தாரா, கிருபையாக வெளியே கொண்டு வந்தார், இழுத்துட்டு வந்தார். ஆக நியாயப்பிரமாணத்துக்கு முன்பதாகவே மீட்பு வந்து விட்டது. அங்கேயும் இந்த புதிய ஏற்பாட்டு அதே கருத்து தான் இருக்குது, அதே நிகழ்ச்சி தான். நியாயப்பிரமாணம் கொடுப்பது, அதுக்கு உங்களுக்கு கற்பனைகளும் கட்டளைகளும் தேவ வசனங்களும் போதனைகளும் கொடுப்பதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். பாஸ்கா குட்டி அடிக்கப்பட்டு உங்களுக்கு விடுதலை கிடைத்தது. ரெண்டும் ஒரே காரியம்தான், ஒரே காரியம். இந்த பகுதியில் எதுக்காக எழுதுறார்? இந்த 2 புத்தகத்திலையும் இந்த வசனங்களை குறித்து ரொம்ப தெளிவாக சொல்வதனுடைய காரணம் என்ன? கள்ளப்போதகத்தை நம்பாதே. ஏன்னா சுயமா அநேக கருத்தை நீ பேசிட்டு இருந்தாங்க. மேசியா இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, மறிக்கவே இல்லை அப்படின்னாங்க. சிலர் வந்துட்டாருனாங்க. அப்புறம் அவருடைய மரணத்தினால அவரும் திருடிட்டு போயிட்டாங்க, அவர் உயிர் தள்ளல அப்படின்னு சொல்லி நிறைய கட்டுக்கதைகள் இருந்தது. இப்படிப்பட்ட காரியத்தை அவங்க மாற்றும் போது அந்த முந்தின தீர்க்க தரிசனங்கள் சரியா நிறைவேறிட்டு இருக்குது. அதனால இது சுய தோற்றமா இல்லை, இது தேவனுடைய ஆவியினால ஏற்பட்டு எழுதுன்னு சொல்லி அவர் எல்லா ஆதி காலத்திலிருந்து வந்த எல்லா காரியத்தையும் ரெஃபர் பண்ணி இதை சரியாக புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி அதை அழுத்தம் தத்துவமாக சொல்கிறதா நான் பார்க்குறேன். 3வது அதிகாரம் 16வது வசனத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம இது பின்னாடியும் நம்ம பார்க்க போகிறோம்.
பேதுருவானவர் வந்து ரொம்ப அழகாக பவுலடியாரை குறித்து சொல்றாரு, மற்ற வேத வசனங்களை புரட்டுவது போல இவைகளையும் புரட்டுகிறார்கள். மற்ற வேத வசனத்தை புரட்டுவது போல இவைகளையும் புரட்டுகிறார்கள் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்றாரு. ஆக என்ன நடந்து கொண்டிருக்க அந்த நாட்களில் அநேகர் சுய கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள், சுயமாக சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்க, சில இடங்கள்ல சொல்றாங்க, என்ன இந்த வேத வசனமே சரியில்லையா அப்படின்றாங்க. மறுபடியும் நான் சொல்றேன், நான் அடிக்கும்போது டீச்சர் அடிக்கும்போது என்ன சொல்றது, கம்பை முடிச்சு போடுறது, கம்பை முடிச்சு வச்சுட்டு நமக்கு அடி விழுகாது. வேத வசனத்தை என்னைக்கு வந்து நீங்கள் குறைவாக மதிப்பிடுகிறீங்களோ அதனுடைய அர்த்தம் என்ன, நான் வேத வசனத்திற்கு மேலாக உட்காருகிறேன்னு என்ன அர்த்தம். வேத வசனத்தை என்னைக்கு நீங்கள் கீழே போடுறீங்களோ அதுக்கு அர்த்தம் என்ன, நான் அதற்கு மேலாக உட்கார விரும்புகிறேன். தீர்க்க தரிசன வசனங்கள் தீர்க்க தரிசனுடைய தனிப்பட்ட வியாக்கியானங்கள் அல்ல, ரகசிய வெளிப்பாடு அல்ல, அவருடைய சொந்த கருத்துக்கள் அல்ல, மாறாக பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடு ரொம்ப தெளிவாக தெரியுது, ரொம்ப தெளிவாக தெரியுது. எந்த இடத்துல அந்த பவுலடியார் இந்த வேத வசனத்தை குறித்து சொல்றாரு, நீங்கள் 2 தீமோத்தேயு தயவுசெய்து எடுத்து வாசிங்க. 2 தீமோத்தேயுக்கு அவர் எழுதின நிருபம் 2வது நிருபத்தில் வேத எழுத்துக்கள் எல்லாம் தேவ அதிகாரம் 3வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம். இதே நீங்க பார்த்தீங்கன்னா இதனுடைய ஒற்றுமையை நீங்க பாருங்க. 3வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும், எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யார் எப்படி பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு 8வது வசனத்தையும் சொல்கிறாரு, என்னையும் எம்பிரேயும் மோசைக்கு எதிர்த்துன்றது போல அவங்க எதிர்த்து நிற்பார்கள், ஆனாலும் பயப்படுவதில்லை, நீயோ என் போதகத்தையும் பார்த்து கொள்வாய் என்று சொல்கிறாரு. அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவ பக்தியை நடக்க மனிதர் எல்லாருக்கும் துன்பம் வருங்கிறாரு. பொல்லாதவர்கள் எத்தனமானவர்கள் மோசம் போக்குறவன் சொன்னார். அப்புறம் நீ கற்று நிச்சயித்து கொண்டவர்களில் நிலைத்திரு என்கிறாரு. அவைகளை இன்னாரிடத்தில் நீ கற்றாய், யார் இடத்துல கட்டுறாராம், இன்னாரிடத்துல நீ கற்றாய் என்று சொல்றாரு. நடத்திருக்கிறாங்க. நீ வந்து என்னிடத்துலையும் கட்டிருக்கிற. அடுத்தது வாசிங்க 15வது வசனத்தை. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பு கேட்டு ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிடுதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. 4 காரியம் சொல்றாரு கடைசியில். உபதேசத்திற்கு கடிந்து கொள்வதற்கு சீர்திருத்தல் நீதியை படிப்பித்தல். எதுக்கு? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. என்ன சொல்ல வர்றாரு? பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அது மனுஷருடைய வார்த்தையாய் வாசிப்பதா? இது ஒரு இன்னும் சில பேர் சொல்லுவாங்க என்னன்னா, இது வந்து நல்ல இலக்கியமாக வாசியுங்கள். முன்னாடியெல்லாம் இப்போ இருக்குதான்னு தெரியல, முன்னாடி வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கும் பொழுது ஒரு லிட்ரேச்சர் ஸ்டடி வந்து நீங்கள் இதை ஸ்கிரிப்சரை படிக்கணும். அதை சங்கீதங்களை வந்து ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மாதிரி அந்த புத்தகம் மாதிரி படிக்கணும் அப்படின்பாங்க. நாங்கள் படிக்கும்போது சொல்லுவோம், அதாவது ஒரு வேத புத்தகத்தை எடுத்து முதலாவது புத்தகம் மாதிரி ஒரு புத்தகத்தை எடுத்து ஆராய்வது போல் ஆராய்ந்தாலும் இடையில என்ன நமக்கு வேணும்னா, வேத புத்தகம் வந்து மற்ற புத்தகங்கள் போல் அல்ல, இது பரிசுத்த ஆவியானவராலே முழுவதுமாக எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி நம்ம நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது நம்ம இல்லைன்னா என்ன ஆகும், வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த சுவிசேஷமானது சாரமற்று போகிறது. என்னைக்கு நீங்கள் வேத வசனத்தை கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு சுவிசேஷத்தையும் கொஸ்டின் பண்ண ஆரம்பிங்க. இயேசுவானவர் இருந்தாரா, அவர் மரித்தாரா, அது உண்மையாக எனக்காகத்தான் மரித்தாரா, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுடைய நிறைவேறுதல். இது வேத சத்தியம். 170வது வருஷத்தில் அந்தியோகியாவில் உள்ள தியோபலஸ் என்று சொல்லக்கூடிய அப்போவே எப்படி வந்து வேத வசனத்தை பார்க்கணும்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வேத வசனத்தில் இந்த 3 இடத்துல இந்த வசனத்தை அவர் வந்து கோட் பண்ணுறார், அதை அல்யூட் பண்ணுறாருன்னா தழுவி எழுதுகிறார். முதல்ல இங்கிலீஷில் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் தமிழில் சொல்கிறேன். அந்தியோகியாவில் உள்ள தியோபலஸ் ஆஃப் ஆன்டியோக் அவருடைய பேர் 170வது வருஷத்தில் என்ன சொல்ற, ஒரு இடத்துல அந்த ஹிஸ் வேர்ட் ஷைன்ஸ் லைக் அ லைட் இன் அ ஸ்மால் ஹவுஸ் அப்படின்னு அப்போ எழுதுகிறார் இந்த தழுவி. இது வந்து முன்னாடியே நம்ம சொன்னோம், அதாவது இருளாக இருக்கிற இந்த உலகத்தில் வெளிச்சத்தை போல இருக்கிற வசனத்தை விடுங்க. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, த மென் ஆஃப் காட் கேரிஸ் த ஸ்பிரிட்
have become prophets and have been taught by God because God's own spirit have been breathed into them அப்படிங்கிறாரு. நான் தமிழில் மாதிரி சொல்கிறேன். மூன்றாவது என்ன இடத்துல எழுதியிருக்காருன்னா, we are taught by the Holy Spirit who spoke through the holy prophets. வாசிக்க தமிழில் சொன்னேன், சிறிய வீட்டுக்குள்ளே அவருடைய வார்த்தை விளக்கை போல இருக்கிறது அப்படிங்கிறாரு. ரெண்டாவதாக சொன்னேன், தேவ ஆவியை பெற்றிருந்த தேவ மனிதர்கள் தீர்க்கதரிசிகள் ஆனார்கள். அவர்கள் தேவனால் போதிக்கப்பட்டிருந்தார்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவர் தாமே அவருக்குள்ளே தம்முடைய சுவாசத்தை அருளியிருந்தார். மூன்றாவதாக சொல்ற, பரிசுத்த தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசின பரிசுத்த ஆவியானவராலே நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். ரெண்டையும் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்கிறார். அதாவது எதையுமே விட்டு கொடுக்காம, அதாவது பரிசுத்த தீர்க்கதரிசிகளையும் விட்டு கொடுக்கல, அவர்களை வழி நடத்தின பரிசுத்த ஆவியானவரையும் விட்டு கொடுக்கவில்லை, இவர்கள் மூலமாக போதிக்கப்பட்ட பரிசுத்த வசனத்தை விட்டு கொடுக்கவில்லை. கொஸ்டின், ஒரு மனுஷர் தீர்க்க தரிசனத்தில் என்னுடைய வெளிப்பாடியா இது? பிரசங்கத்தில் சொல்லும் பொழுது நான் எந்த வசனத்தையும் நான் கோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இது என்னுடைய வெளிப்பாடு, நான் ஆராய்ந்து எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லைங்க கொஞ்சம் நில்லுங்க ஐயா, வேத வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கேன்னு அவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்கலாமா? நிச்சயமாக கேட்கலாம். வேத வசனத்து டீச்சர், இது மற்ற புஸ்தகத்துக்கு இது என்ன வித்தியாசம்னா, டீச்சர் கூடவே இருப்பார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம தவறாக போதிக்கிறதுக்கோ இல்லை தவறாக எடுத்துக்கோ விடாதபடிக்கு, அந்த மற்ற புக்ஸ்லாம் ஆத்தர் இருக்க மாட்டாங்க, கூட எழுதிட்டு செத்துட்டாலும் கூட எழுதினவர் கொடுத்தவர் நம்மோடு கூட இருக்க அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடவே இருப்பார், அந்த டீச்சர். அப்போ நம்ம தவறாக சொல்கிறதுக்கு இல்லை, தவறாக சொல்கிறதுக்கு நம்மளை பரிசுத்தாவினை விட மாட்டார். அப்படி மீறி சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க சொந்த கருத்தை வச்சுட்டு இதில் இந்த காரியத்தை தவிர்த்து, நீங்கள் சொன்ன மாதிரி ஹெட்லைட் ஆஃப் பண்ணிட்டு வண்டி ஓட்டுற கதை தான். ஹெட்லைட் ஆஃப் பண்ணிட்டு ஓட்டுற கதை, அதை ஒரு குருடன் இன்னொரு குருடனை வழி நடத்துகிற கதை, அது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறது. இதுதான் இப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ என்ன சில இடங்களில் வந்து என்ன சொல்கிறாங்க, பாஸ்டரை கொஸ்டின் பண்ணக்கூடாது, ப்ரீச்சரை கொஸ்டின் பண்ணக்கூடாது, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல எதையும் பேசக்கூடாது. அவர் சொல்றதெல்லாம் வேத தத்துவம், வேத வசனம். அவர் எதை சொன்னாலும் சரி, அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், அது ஞான அர்த்தம் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்க, ஞான உள்ளான அர்த்தம் ஒன்று இருக்கும், கருகலான அர்த்தம் ஒன்று இருக்கும். எது அவசியம்? தனி மனிதனுடைய அனுபவம், அவருடைய சொந்த வெளிப்பாடா அல்லது பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தின வேதமா? பரிசுத்த ஆவியான வெளிப்படுத்தின வேதம் தான் முக்கியம். ஏன் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, நான் சொல்கிறத வந்து நீங்கள் கொஸ்டினே பண்ணக்கூடாதுன்றாங்க. இதே கேள்வி உங்கள்கிட்டையும் நான் கேட்குறேன். எல்லாவற்றையும் தீர்க்கமாய் ஆராய்ந்து பாருங்கள், நலமானதை பற்றி கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். நம்ம வேத வசனத்தை கேட்கும் பொழுது யாராவது எதை பேசினாலும் சரி, எந்த அனுபவத்தை சொன்னாலும் சரி, முதலாவதாக என்ன சொல்ல வேண்டும்? இது வேதபூர்வமானதா? எங்கே எழுதப்பட்டு இருக்கிறது? இவங்க எந்த இடத்திலிருந்து தன்னுடைய கருத்துக்கு முக்கியத்துவத்தை எடுக்கிறார்கள்? எங்கே அதுக்கான சான்றிதழை எடுக்கிறார்கள்? இப்படி நம்ம யோசிக்கணுங்க. இப்படி யோசிக்கும் பொழுதுதான் நாம் வேதபூர்வமாக வாழ்வோம். பெரோயா நாட்டிலே இருந்த அந்த சபையானது காரியம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். பவுலடியார் சொன்னதோட மனோவாஞ்சையாய் ஆராய்ந்து பார்த்தார்கள். அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். கர்த்தர் தாமே இந்த கிருபையை நமக்கு தர வேண்டும்.